ஹலோ. வணக்கம் மக்களே, இது தின ஒளி நேரடி ஒளிக்காட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரசியல்வாதியை பேட்டி எடுக்க போகிறேன். நானும் ஒரு கொக்கா மக்கா கட்சி தலைவரை பேட்டி எடுக்கலாம் பார்த்தா அவரும் 4 மணி நேரமா ஆளே காணும். தம்பி, உங்க தலைவர் எங்கப்பா இருக்காரு? ஐயோ, இன்ட்ரோடக்ஷன் சாங் போடாம எங்க தலைவர் எப்பயும் வெளியே வர மாட்டாருங்க. அது என்னன்னு தெரியல. தம்பி ஆள கொடுப்பா. அடேங்க அப்பா, என்ன கூட்டம்! ஏண்டா நம்ம நல்லது பண்ணுவோம் நம்பியாடா இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு? ஐயா, இது நம்மள நம்பி வந்த கூட்டம் இல்லையா. மத்தியானம் போட்ட சிக்கன் பிரியாணியும் நைட்டு போட போற மட்டன் பிரியாணிக்கும் வந்த கூட்டம்யா. அடப்பாவீங்களா? சரி, யார் அது? யாரோ பேட்டி எடுக்க வரோம். நானே அவர் தாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, நாங்க தினவழி பத்திரிகையில இருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க தம்பி. நாளைக்கு ஹெட்லைன்ஸே நீங்க தான். ஹெட்லைன்ஸேவா? ஓகே ஓகே, சொல்லுங்க தம்பி. கேள்வி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. ஐயா, என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ கட்சி பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கொக்கா மக்கா கட்சி? தம்பி, நான் கட்சி ஆரம்பிச்சு பேர் வைக்கலான்னு வந்தப்ப ஏற்கனவே சாமாக்கா சோமாக்கான்னு நிறைய கட்சி இருந்துச்சு. அப்ப என் கட்சி பேர் மக்கள் மத்தியில ரீச் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப இளைஞர்கள் மத்தியில இந்த கொக்கா மக்காங்கிற வேர்டு ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அது அப்படியே தூக்கி கட்சி பேரை வச்சுட்டேன். பிரமாதம் பிரமாதம். ஐயா, ஒரு பெண்களை பத்தி ஒரு கொஸ்டின் ஐயா. சொல்லுங்க தம்பி. அதாவது பெண்கள் டெய்லிக்கு யூஸ் பண்ற ஹேர் பின், ஃபேர் அண்ட் லவ்லி, லிப்ஸ்டிக், ஃபேர் எல்லாமே விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி நீங்க விலையை குறைக்கலன்னா நாடுதலிய போராட்டத்துல ஈடுபடுவோங்கிறாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? பொண்ணுங்க போராட்டம்லாமா செய்வாங்க? பொண்ணுங்க சொன்னா செஞ்சிடுவாங்க தலைவரே. அம்மா தாய்க்குள்ளங்களா, போராட்டத்துல எல்லாம் இறங்கிடாதீங்க. நீங்க என்னென்ன கேட்டீங்களோ, ஃபேர் அண்ட் லவ்லி, லிப்ஸ்டிக், பஞ்சாரா ஃபேஷியல் கிரீம் எல்லாத்தையும் சட்டசபையில பேசி ஃப்ரீயா உங்களுக்கு ரேஷன் கடையிலே வாங்கி தரேன். கவலைப்படாதீங்க. ஐயா, அடுத்த கேள்விக்கு போலாமா ஐயா? மடிச்சுங்க, கொஞ்சம் உணர்ச்சி. ஐயா, நீங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்க்கறதா சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தம்பி, நான் என்ன தம்பி பெருசா வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டேன்? பாவம் ஏழைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, துணி இல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு இலவசமா வேட்டி சேலை வழங்கின திட்டத்துல ஊலாலாயில் செஞ்சதுல சுமார் ஒரு 500 கோடியும், பாவம் நம்ம மக்கள் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இலவசமா அரிசி உணவு வழங்கின திட்டத்துல ஊலாலாயில் செஞ்சதுல சுமார் ஒரு 100 கோடியும், பாவம் நம்ம மக்கள் எல்லாம் வெயில்ல கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி இலவசமா செருப்பு, பேஸ்ட், பால் பொடி அது இதுன்னு கொடுத்து அந்த திட்டத்துல ஊலாலாயில் செஞ்சதுல சுமார் ஒரு 100 கோடி சம்பாதிச்சிருக்கேன். அவ்வளவுதான் தம்பி. அப்ப நீங்க சொத்தே சேர்க்கல. டெஃபினெட்லி. நடுவுல ஊழாலா ஊழாலாங்கிறீங்களே, அது என்ன பாடல் வரியா என்ன? எங்கள் ஆட்சியிலே ஊழல் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. இது உலக நடிப்புடா சாமி, இது உலக நடிப்புடா சாமி. அடுத்த கேள்வி கேளுங்க தம்பி. நீங்க குடிசை தொழிலாம் பண்ணி வருமானம் வரதா கணக்கு காமிச்சிருக்கீங்களே, அது என்ன குடிசை தொழில்? அப்பளம் போடுறீங்களா இல்ல ஊறுகாய் போடுறீங்களா? தம்பி, நீங்க குடிசை தொழில தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அந்த குடிசை தொழில் செய்யல. சுமார் ஒரு 500 ஏக்கர்ல புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்டு அதுல குடிசைகளை போட்டு அதை வாடகைக்கு விட்டு குடிசை தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, அடுத்த கேள்வி. நீங்க இலவசமா ஏழை மக்களுக்கு கொடுத்த பசுமாடெல்லாம் ஒண்ணு கூட பாலே கறக்கலங்கிறாங்களே, அது அனைத்தும் எதிர்கட்சியினர் செய்த சதி. காளை மாடுகளுக்கெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து பசு மாடுகள் என சொல்லி எங்களை ஏமாற்றி விட்டார்கள். அந்த எதிர்கட்சி நண்பருக்கு சரியான சாட்டை அடி கொடுக்காமல் விட மாட்டேன். ஐயா, இப்ப கூடங்குளம் மாதிரிலாம் அணு ஆராய்ச்சிலாம் நிறைய வருது, அதை நீங்க ஆதரிக்கீங்களா இல்லையா? தம்பி, அணு ஆராய்ச்சி நான் கண்டிப்பா ஆதரிக்கிறேன் தம்பி. இப்ப எல்லாம் என்கிட்ட யாராவது குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொன்னா கூட
எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், சிம்ரான், ஏஆர் ரகுமான் அப்படிதான் தம்பி பேர் வச்சிட்டு இருக்கேன். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் என் அடுத்த கேள்வி தம்பி. ஐயா நீங்க இலவசமா பெண்களுக்கு கவுன் எல்லாம் வழங்குறதா சொல்றாங்க. தம்பி அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க இலவசமா சேலை தான் வழங்கணும். அது தண்ணியில முக்கி முக்கி அது கவுன் ஆயிடுச்சு. எங்க ஆட்சித்தரன்னு உங்களுக்கே தெரியும். சரி ஓகே. ஐயா உங்க கட்சி தொண்டருங்களா ஒரு 3-4 ஓட்டெல்லாம் போடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி 3-4 ஓட்டெல்லாம் போட்டா கள்ள ஓட்ட ஆயிடாது? அது தம்பி அது எப்படி தம்பி கள்ள ஓட்டாகும்? 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு 1 ஓட்டு போட உரிமை இருக்குன்னா 36 வயசு முடிஞ்சவங்களுக்கு 2 ஓட்டு போட உரிமை இருக்குல்ல தம்பி. அப்ப 54 வயசு முடிஞ்சவங்களுக்கு 3 ஓட்டு போட உரிமை இருக்கு. இதை எலெக்ஷன் கமிஷனே சரியா புரிஞ்சுக்கல. எனது கட்சி தொண்டர்கள் சரியாக ஜனநாயக கடமையாற்றுகின்றார்கள். கடைசியா ஒரு கொஸ்டின் ஐயா. போன ஆட்சியில இந்த கமுக கட்சி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சமுக கட்சி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எதை தள்ளுபடி பண்ணுவீங்க? என்ன தம்பி சும்மா விவசாய கடன் கல்வி கடன் வெறும் 10,000 ஓட்டும் 20,000 ஓட்டும். அங்க பாருங்க தம்பி இன்ஜினியரிங் கூட்டத்தை இப்ப எப்படி ஓட்ட கவர் பண்றேன்னு மட்டும் பாருங்க. இன்ஜினியரிங் மாணவர்களே யாரும் கவலைப்படாதீர்கள். நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோமே ஆனால் இங்கு உள்ளவர்கள் யார் யாருக்கெல்லாம் 5 அரியர்ஸிற்கு மேலே இருக்கிறதோ அவர்கள் அத்தனை அரியர்ஸும் தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் மாணவர்களே இன்ஜினியரிங் மாணவர்களே எங்களது கொக்காமக்கா கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். பாத்தீங்களா மக்களே, இது மாதிரி அரசியல்வாதிக்கு ஓட்டு போட வர லோக்சபா எலெக்ஷன்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் போய்